தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான திரைப்படங்கள் வெளியேறதுக்குன்னு ஒரு சில தேட்டர்ல வந்து நேர்ந்து விட்டுருந்தாங்க. அதுல சென்னையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூந்தமல்லி பகவதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது பூந்தமல்லி கிடையாது. குமரஞ்சாவுல பகவதி தேட்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப வந்து எஸ்பி சினிமாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, பகவதி தேட்டர் பாத்தீங்கன்னா, பாழடைஞ்ச பங்களா மாரி இருக்கும். ஸோ அந்த பூந்தமல்லி பகவதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, போரூர் அந்த ரெட்டேரி தாண்டி இந்த பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா, பானு தேட்டர்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப ஆக்சுவலா அந்த தேட்டர் அங்க கிடையாது. இங்க வந்து V7 அப்படின்ற ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பானு தேட்டர்னு ஒண்ணு இருந்துச்சு. சோ அந்த தேட்டரு இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இந்த பிட்டு படத்துக்குன்னு ஃபேமஸான ஒரு தேட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா பரங்கிமலை ஜோதி. எப்படி ஒரு காலகட்டத்துல மலையாள திரைப்படம் போனாலே அது பிட்டு படமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததோ அதே மாதிரி பரங்கிமலை ஜோதியில ஒரு காலகட்டத்துல நான் வந்து பரங்கிமலை ஜோதியில போய் படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலே அது கண்டிப்பா பிட்டு படமா தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பரங்கிமலை ஜோதி பிட்டு படத்துக்குன்னு ஃபேமஸா இருந்து திருவண்ணாமலை ஜோதிக்கு வர கூட்டத்தை விட உங்க படம் போடுற பரங்கிமலை ஜோதிக்கு வர கூட்டம் அதிகம்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அதே மாதிரி இந்த பிட்டு படத்தை ரிலீஸ் பண்ற தேட்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கும். இதுல வந்துட்டு தேட்டருக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன, தேட்டரை பராமரிக்க வேண்டிய வேலையே இருக்காது. சும்மா லைட்டா கூட்டி பெருக்குனா போதும். இந்த எப்படி சொல்ற சுத்தமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் இருக்காது. அது ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கும். பொதுவா இந்த மாதிரியான காட்சிகள் எப்போ ஓட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூன் காட்சி, பகல் காட்சிகளா தான் இருக்கும். ஆக்சுவலா பகல் காட்சியில மட்டும்தான் இந்த பிட்டு படம் அதிகமா ஓட்டுறது. இன்னும் ஒரு சில தேட்டர்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு படத்தை போட்டு அப்பெல்லாம் பிலிம் தானே, ஆக்சுவலா பிலிம் ரோல மாத்துறதான். இப்ப இந்த டிஜிட்டலைஸ் மாதிரி இல்ல, அப்ப பிலிம் அப்படின்றதுனால ஒரு மொக்க படத்தை போட்டு இந்த போலீஸ்காரனுக்கு கொஞ்சம் கட்டிங் மட்டும் கொடுத்துட்டு நடுவுல ஒரு பிட்டி சீனை சொருவிட்டு மறுபடியும் அந்த படத்தை கண்டினியூ பண்ணாங்க. இது வந்து அப்போ இருந்தது, இந்த 95 இந்த 2000 காலகட்டத்துல அப்ப இருந்தது. முக்கியமா இந்த மாதிரி பிட்டு படத்தை ஓட்டுறதுக்குன்னு அவங்க வச்சிருக்க காட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா நூன் ஷோ, இந்த பகல் காட்சி தான். பகல் காட்சியில் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிட்டு படத்தையே ஓட்டுவாங்க. நம்ம ஊர் மல்லிகா தேட்டர்ல அஞ்சரைக்குள்ள வண்டின்னு ஒரு படம் ஓடுதா. ஏற்கனவே படம் ரொம்ப ஓவரா, அதுல 2 பிட்டை வேற ஜாயின் பண்ணிருக்காங்க. ஐயோ, அதுக்குதான் கால காட்சிக்கு அந்த ஓனர் கிட்ட சொல்லியாச்சு. இந்த மலையாள திரைப்படங்களுக்கு தமிழ்ல மட்டும் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த மும்பை, கொல்கத்தா மாதிரி நகரங்கள்லயும் இந்த மலையாள திரைப்படங்களை ஹிந்தியில டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அங்கெல்லாம் ஒரு பெரிய லாபத்தெல்லாம் பார்த்திருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன, நம்ம கொஞ்சம் இலக்காரமா பார்க்கக்கூடிய இந்த பி கிரேட் மூவிஸ் இருக்கு இல்லையா, இந்த பிட்டு படம். இந்த ஒரு சில தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்களோட தயாரிப்பு நிறுவனம் நல்லா மிகப்பெரிய ஒரு லாபம் அடையணும் அப்படின்றதுக்காக ஒரிஜினல் பேரை வச்சுக்கிட்டு இன்னொரு ஒரு டம்மியான ஒரு பேரை வச்சு இந்த மாதிரி பிட்டு திரைப்படங்களை தயாரிச்ச நிறுவனங்களும் உண்டு. அதுல உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னா இப்போ குடும்ப திரைப்படங்களும் எடுத்து வெளியிட்டு இருக்கிற சூப்பர் குட் மூவிஸ் பாத்தீங்கன்னா அவங்க திரைப்பட தயாரிப்புல முதல்ல இறங்கும் போது அவங்க எடுத்த முதல் 3 திரைப்படமும் மலையாள திரைப்படம் தான். அந்த முதல் 3 மலையாள திரைப்படமும் பி கிரேட் பிட்டு திரைப்படங்கள் தான்.